உன்னத பாட்டு புத்தகம் 8ஆம் அதிகாரம் 5வது வசனம். உன்னத பாட்டு 8:5. தன் நேசமே சார்ந்து கொண்டு வனாந்திரத்திலிருந்து வருகிறார் யார்? எச்சினி மரத்தின் கீழ் உம்மை எழுப்பினேன், அங்கேயும் அது தாய் உம்மை பெற்றார், அங்கே உம்மை பெற்றவர் வேதனைப்பட்டு உம்மை பெற்றார். ஸ்தோத்திரம். உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 5வது வசனம். தன் நேசமே சார்ந்து கொண்டு வனாந்திரத்திலிருந்து வருகிற இவர் யார்? உன்னத பாட்டு 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். வெள்ளைக்கோலத்தினாலும் வர்த்தகருடைய சகலவித கந்தப்பொடியினாலும் உண்டாகிய வாசனையை வீசி தூப ஸ்தம்பங்களைப் போல் வனாந்திரத்திலிருந்து வருகிற இவர் யார்? 8:5 இவள் யார்? சோத்திரம். 2 பேரும் வனாந்திரத்திலிருந்து வருகிறார்கள். இந்த உன்னத பாட்டின் புஸ்தகம் மணவாட்டியும் மணவாளனை குறித்து பேசுகிறதான புத்தகம். சாலமோன் ராஜா தன்னுடைய தேசத்தை வேவு பார்க்க போகிற பொழுது அந்த ஊரினுடைய கடைசியில ஒரு திராட்சை தோட்டத்தில் வேலை செய்த ஒரு பெண்ணின் மேலே அவர் நேசம் வைத்து அந்த பெண்ணை தன்னுடைய அரண்மனைக்கு கடத்தி கொண்டு வந்தார். அங்கே வந்தவர் பாடு அந்த பெண் சொல்கிறார், நான் ஒரு மேய்ப்பனை காதலித்தேன், ஆனால் இப்பொழுது யாராக இருக்கிறார்? அவர் ராஜாவாக இருக்கிறார் என்று அவரை பற்றி பாடுகிறார். அப்பொழுதுதான் இந்த 2 பேரும் ஒருவருக்கு ஒருவர் பாடிக்கொள்ளுகிறதான ஒரு பாட்டு. இது உன்னத பாட்டு. மலையாளத்தில் இது உத்தம கீதம் என்று சொல்லப்படுகிறது. ஸ்தோத்திரம் இருக்கட்டும். இருவர் வனாந்தரத்தில் இருந்து வருகிறார்கள். இவள் நேசர் மேலே சார்ந்து கொண்டு வருகிறாள். இவள் எப்போது வனாந்தரத்திற்கு போனாள்? இவள் எப்படி நேசரை கண்டுபிடித்தாள்? அவர் மீது சார்ந்து கொண்டு இவள் எங்கே வருகிறாள்? வனாந்திரத்துக்கு போனதான இந்த பெண் நேசரை எவ்வாறு கண்டுபிடித்தாள்? அந்த நேசர் மேலே எப்படி சார்ந்து கொண்டு எங்கு வருகிறாள்? பழைய ஏற்பாட்டில் மணவாட்டியை குறித்து ரகசியமாய் சொல்லுகிறது. ஏறக்குரிய ஒரு 7 ஸ்திரீகளை மணவாட்டிக்குரிய ஸ்தானத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரசங்கியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் என் மனம் இன்னும் ஒன்றை தேடுகிறது, அதை நான் கண்டுபிடிக்கவில்லை. 1000 பேருக்குள்ளே ஒரு புருஷனை கண்டேன். இவர்கள் எல்லாருக்குள்ளும் ஒரு ஸ்திரீயை நான் என்ன பண்ணவில்லை. பாருங்கள், பழைய ஏற்பாட்டிலே இவர் சொல்லுகிறதான தீர்க்க தரிசனம். ஒரு ஸ்திரீயை நான் என்ன பண்ண முடியவில்லை, காணவில்லை அல்லது கண்டுபிடிக்க முடியவில்லை. பழைய ஏற்பாட்டில் ஒரு ஸ்திரீயை கண்டுபிடிக்க முடியவில்லை. பழைய ஏற்பாட்டில் மணவாட்டியை கண்டுபிடிக்க முடியவில்லை. அதை ஒத்துக்கொள்கிறார். சாலமோன் ராஜா அதை சொல்லுகிறான், எத்தனையோ பேரை நான் பார்த்தேன், ஆனால் ஸ்ரீ என்ன பண்ண முடியல. ஆனால் அவன் சொல்லிவிட்டான், புதிய ஏற்பாட்டிலே வரப்போகிற ஸ்திரீ மணவாட்டி எப்படி இருப்பார் என்று அவர் சொல்லிவிட்டார். மோசே தேவனிடத்தில் கேட்கிறான், உன்னுடைய முகத்தை நான் பார்க்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் சொல்றார், என் அண்டையில ஒரு இடம் உண்டு, என் அண்டையில ஒரு இடம் உண்டு, என் அருகில ஒரு இடம் இருக்கிறது, என் பக்கத்துல ஒரு இடம் இருக்கிறது. அந்த பாறையின் மேலே நீ என்ன பண்ணு, பாருங்க, கொரிந்தியர்ல சொல்லப்பட்டிருக்கிறது.
கர்த்தர் ஞான கண்மலை. சங்கீதம் 18:2 சொல்லுகிறது, கர்த்தரின் இரட்சணிய கண்மலை. இவர் பிதாவின் அண்டையிலே இருக்கிறார். அவர் வானங்களை உண்டாக்குகையில் நான் அவர் அருகிலே செல்ல பிள்ளையாக இருந்தேன். இப்பொழுது தன்னுடைய தாசன் தன்னை பார்க்க வேண்டும் என்று சொன்ன பொழுது பிதா என்ன செய்தார்? தன் அண்டையிலே இருக்கிற அந்த பாறையை ஓங்கி அடிக்கிறார். அடிக்கவும் அந்த பாறை இரண்டாக பிளக்கிறது. அதிலே மோசேயை வைத்து கைகளினாலே மூடுகிறார். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமானார். கண்மலை வெடிப்பிலும் சிகரங்களின் மறைவிடங்களில் தங்குகிற என்னுடைய புறாவை, கண்மலையாகிய இயேசுவை நொறுக்கினார். அதிலே மோசேயை வைக்கிறார். கரத்தினாலே மூடுகிறார். நான் போறேன், நீ என் முகத்தை என்ன பண்ண மாட்டேன், பார்க்க மாட்டேன். என் முகத்தை, என்னுடைய பின்பக்கத்தை நீ என்ன பண்ணுவேன், பார்ப்பேன். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது. 3:18 நாம் எல்லாரும் கண்ணாடியிலே காண்கிறது போல நாம் காண்கிறோம். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் பின்பக்கத்தை பார்த்தவர்கள். புதிய ஏற்பாட்டில் இருக்கிற சபையை தேவன் முகமுகமாய் காணும்படி ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார். ஆமென். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களிலே யாரும், ஆபிரகாமிலிருந்து யாருமே தேவனை அப்பா என்று என்ன பண்ணவில்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்பா, பிதாவே என்று கூப்பிடுகிற தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கும் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 23வது வசனம். இவள் எலும்பு என்னுடைய எலும்பு, என்னுடைய மாமிசம். இவள் என்னுடைய எலும்பு, இவள் என்னுடைய மாமிசம். பாருங்க, இதை பவுல் சொல்லுகிறார். எபேசியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. அடுத்த வசனத்தில் 32 இருக்கிறது. இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். அப்ப சபை என்கிறது கிறிஸ்துவனுடைய சரீரம், கிறிஸ்துவனுடைய எலும்பு, கிறிஸ்துவனுடைய மாமிசம். சபையும் கிறிஸ்துவும் ஒன்றாய் இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால்தான் இயேசு கிறிஸ்து பூமியிலே மனிதனாய் இருந்த பொழுது கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் நடந்தார், சுற்றி தெரிந்தார். அதே இயேசு உயிரோடு எழுந்த பிறகு அவர் கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் என்ன பண்ணல? அவர் 7 குத்து விளக்குக்கு மத்தியில என்ன பண்ணுகிறாரா? உலாவுகிறார். 7 குத்து விளக்கு மத்தியில உலாவுகிறார். ஏன்? இந்த குத்து விளக்கு சபை. சபை மத்தியில் அவர் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறார்? உலாவுகிறார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கும் முன்பதாக 7 வார்த்தையை சொன்னாங்க. எல்லாம் தியானிக்கிறோம். அதுல எல்லோயி எல்லோயின் லாமா சபக்தான். காரணம், இந்த வார்த்தையினுடைய விரேக வார்த்தையினுடைய அர்த்தம், லார்ட், I have paid the penalty. Where is my wife? சரிங்களா? கர்த்தாவே, நான் பாவத்துக்குரிய பரிகாரத்தை என்ன பண்ணிவிட்டேன்? செலுத்தி விட்டேன். இப்பொழுது என்னுடைய மனவாட்டி எங்கே? பாருங்க. அப்ப சிலுவையில்
அவருடைய விழாவிலே இருந்து மணவாட்டி உண்டாகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவள் என்னுடைய எலும்பு, இவள் என்னுடைய மாமிசம். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 48 முதல் 58 வரையும் வீட்டில் பார்த்துக்கங்க. அதுல 56ஆம் வசனம், என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான். இயேசு கிறிஸ்துவனுடைய மாம்சத்தை புசித்து இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்ன பண்ணுகிறானா? அவரிலே நிலைத்திருக்கிறான். அவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். கடைசி நாளிலே நான் அவனை எழுப்புவேன். பாருங்க, கடைசி நாளிலே யார் எழும்புவாங்க? 1 தெசலோனிக்கே 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல கர்த்தருடைய சத்தம், தூதனுடைய சத்தம், எக்காள சத்தம் கேட்கும். அப்படி கேட்கிற பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். நான் சொல்றேன், அவன் அவன் தன் தன் வரிசையிலே எழுந்திருப்பான். கிறிஸ்து முதலாவது வரிசையிலே எழுந்தவர். அதற்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் கிறிஸ்துவின் நாட்களிலேயும் அதற்கு முன்பும் உயிரோடு எழுந்தவர்கள் எல்லாரும் மறுபடியும் மரித்தார்கள். உயிரோடு எழுந்து மரிக்காமல் இருக்கிறவர் இயேசு மாத்திரமே. ஆமென். முதல் வரிசையில இயேசு இருக்கிறார். அதற்கு அடுத்ததான 2வது வரிசையில அவருடையவர்கள் எழுந்திருப்பார்கள். அவருடையவர்கள் அப்படின்னா யாரு? கிறிஸ்துவை உடையவர்கள். மணவாட்டி சபை என்ன பண்ணும்? ஒருவேளை அவருடைய வருகைக்கு முன்பதாய் 2 காரியம் நம்மை சந்திக்க இருக்கிறது. 2 காரியம் நம்மை சந்திக்க இருக்கிறது. ஒன்று கர்த்தருடைய வருகை. இல்லை, கர்த்தருடைய வருகை தாமதிக்குமே ஆனால் மரணம். இந்த 2ல் ஏதோ ஒன்றை நாம் என்ன பண்ணியாக வேணும்? சந்திக்க வேண்டும். அப்ப கிறிஸ்துவுக்குள் மரித்தால் முதலாவது என்ன பண்றாங்களா? எழுந்திருப்பார்கள். பின்பு அந்த 17ஆம் வசனம் வாசிக்கலாமா? பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தரை போக. பின்பு பின்பு உயிரோடு இருக்கும் பாருங்கள். இதற்கு பின்பு எல்லாரும் எழுந்து போகிறதில்லை. எல்லாரும் எழுந்து போகிறதில்லை. பின்பு உயிரோடு இருக்கும் நாம். நாம் எல்லாரும் சொல்லலாமா? நாம். அல்லேலூயா. உயிரோடு இருக்கிற நாம். உயிரோடு இருக்கிறது என்றால் என்ன? சங்கீத புஸ்தகம் 115வது சங்கீதம் 17வது வசனத்துல 17, மரித்தவர்களும் மௌனத்திலே இறங்குகிறவர்களும் கர்த்தரை துதிக்கிறார்கள். நாமோ கர்த்தரை துதிக்கிறோம். நாமோ கர்த்தரை துதிக்கிறோம். நாமோ மௌனமாய் இருக்க இல்லை. ஆகவே அந்த உயிரோடு இருக்கிறவர்கள் என்றால் யார்? அவர்கள் கர்த்தரை துதிக்கிறவர்கள். ஆமென். மரித்தவன் கர்த்தரை துதிக்க மாட்டான். மௌனத்தில் இறங்குகிறவன் கர்த்தரை துதிக்க மாட்டான். அப்ப நாம் துதிப்போம். யாரு துதிப்போம்? மணவாட்டி என்கிற சபை என்ன பண்ணு? கர்த்தரை சொல்லுங்க. எல்லாரும் சொல்லலாமா? கர்த்தரை துதிக்கும். ஆமென். அல்லேலூயா. அப்போ இவள் என்கிறவள் மணவாட்டி, இவள் எலும்பு, இவள் சதை, இவள் இயேசுவின் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவள், இவள் இயேசுவின் சரீரத்தை புசிக்கிறவள், கர்த்தருடைய பந்தியை ஆசரிக்கிறவள், என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம். இவள். அல்லேலூயா. இவள் தான் மணவாட்டி. இவள் புதிய ஏற்பாட்டு சபை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டு சபையிலே அல்லது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் இயேசுவின் இரத்தத்தையும் இயேசுவின் மாம்சத்தையும் என்ன பண்ணல? புசிக்கவில்லை. ஆகையினாலே எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல
இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் தூரத்திலே கண்டார்கள். தூரத்திலே என்ன பண்ணார்களாம்? கண்டார்கள். வாக்குத்தத்தத்தை அணைத்துக் கொண்டு போய்விட்டார். அல்லேலூயா. இவர்கள் அடையவில்லை. அதே 11ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனம், அவர்கள் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களாகிய அவர்கள் புதிய ஏற்பாட்டு சபையாகிய நம்மை அல்லாமல், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களாகிய நாம் ஆபிரகாமை விட பெரிய ஆள் அல்ல, தானியேலை விட பெரிய ஆள் இல்லை. ஆனால் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களாகிய அவர்கள் புதிய ஏற்பாட்டு சபையாகிய நம்மை அல்லாமல் பூரணர் ஆகாதபடிக்கு விசேஷித்த நன்மையான ஒன்றை தேவன் நமக்கென்று வைத்திருக்கிறார். நமக்கென்று நினைக்கிறார்? ஒன்றை வைத்திருக்கிறார். ஒரே ஒரு காரியத்தை, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு கிடைக்காத ஒரு நன்மையை, அந்த நன்மையை தேவன் புதிய ஏற்பாட்டு சபைக்கு என்ன பண்ணியிருக்கிறார்? வைத்திருக்கிறார். அது மணவாட்டி என்கிற ஒரு ஸ்தாபனம், ஒரு இடம். ஆமீன். அதை யாருக்கு வைத்திருக்கிறார்? சொல்லுங்களேன் சத்தமா. ஆமீன். அல்லேலூயா. பாருங்கள், நம்மை அல்லாமல் அவர்கள் இன்றைக்கு போயிருக்கிறாங்க, அவர்களுக்கு கடந்து போய்விட்டாங்க. அவர்கள் 99, அவர்கள் 99. இந்த ஒன்று என்கிற புதிய ஏற்பாட்டு சபை அங்கே போய் மணவாட்டியாய் சேரும் போதுதான் என்னவாய் மாறுகிறது? அந்த சபை என்கிறது பூரணமாகிறது. அப்போ நாம் விசேஷித்தவர்கள், புதிய ஏற்பாட்டு சபை மணவாட்டி விசேஷித்தவர். ஆனாலும் தேவன் இந்த புதிய ஏற்பாட்டு சபை மணவாட்டிக்கு அவருடைய குணாதிசயங்களை பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவானுடைய வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிறார். புதிய ஏற்பாடு என்கிறது உருவம், நிஜம். பழைய ஏற்பாடு என்கிறது நிழல். பழைய ஏற்பாடு நிழல், புதிய ஏற்பாடு நிஜம் அல்லது உருவம். பழைய ஏற்பாட்டாகிய நிழலை பார்த்து புதிய ஏற்பாட்டாகிய இந்த நிஜம் இப்படி இருக்கலாம் என்று என்ன பண்ணுகிறோம்? நாம் ஒரு கற்பனை பண்ணுகிறோம். அப்போ பழைய ஏற்பாடு இன்றைக்கு நிழலாய் இருக்கிறது. அது நமக்கு என்ன சொல்லுகிறது? மணவாட்டி எப்பேற்பட்டவள் என்று பழைய ஏற்பாடு சொல்லுகிறது. பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் முதல் மனிதன், ஆதியாகமம் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 24வது வசனம். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது, அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மெய்ப்பனும் யோசேப்பு கண்மலையும் மாறினான். யோசேப்பு மெய்ப்பன் என்று பழைய ஏற்பாட்டிலே வேதம் சொல்லுகிறது. யோசேப்பு கண்மலை என்று பழைய ஏற்பாட்டிலே பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். இவன் ஒரு நிழலானவன். நான் யோசேப்பை ஒப்பிடவில்லை. யோசேப்பு ஒரு நிழல் தான். யாருக்கு நிழல்? புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமானவன். ஆகினாலே நான் நிழலாகத்தான் சொல்லுகிறேன், ஒப்பிட வேண்டாம். அந்த யோசேப்பு கண்மலை. சங்கீதம் 18:2 கர்த்தர் என் ரட்சணிய கொம்பு, கர்த்தர் என்னுடைய கண்மலை. 23ஆம் சங்கீதத்தில் கர்த்தர் என்னுடைய மெய்ப்பர். அப்ப பாருங்க, இவன் இயேசு கிறிஸ்துவுக்கு பழைய ஏற்பாட்டிலே நிழலாக வாழ்ந்தவன். இவன் ஒரு எபிரேயன். இயேசு கிறிஸ்து ஒரு எபிரேயர். இந்த எபிரேயன் ஆகிய யோசேப்பு
எபிரேயனுடைய சட்டத்தை மீறி ஆஸ்நாத் என்றிருக்கிறதான எகிப்திய ஸ்திரீயை விவாகம் பண்ணினான். பழைய ஏற்பாட்டிலே சல்மோன் என்கிற ஒரு ராஜா எபிரேயன், இவன் ராகாப் என்கிற எரிகோவிலே இருந்த ஒரு ஸ்திரீயை விவாகம் பண்ணினான். போவாஸ் என்கிற எபிரேயன் மோவாபிய ஸ்திரீயாகிய ரூத்தை விவாகம் பண்ணினான். மோசே என்கிற என்கிறதான எபிரேயன் எத்தியோப்பியா ஸ்திரீயாகிய சிப்போராலை விவாகம் பண்ணினான். சாலமோன் ராஜாவாகிய எபிரேயன் சூலமித்தி என்கிற கருப்பான ஸ்திரீயை விவாகம் பண்ணினான். இவர்கள் எல்லாரும் எபிரேயர்கள். எபிரேயர் அல்லாத ஒரு ஸ்திரீயை விவாகம் பண்ணினார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எபிரேயர். அவர் வருகிற பொழுது புறஜாதிகளாகிய நம்மை மனவாட்டியாய் விவாகம் பண்ண வரப்போகிறார். ஆமென், அல்லேலூயா. அப்ப நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட யூதனாய் இருந்தாலும் சரி, யாராய் இருந்தாலும் சரி, அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவருடைய மாம்சத்தையும் அவருடைய இரத்தத்தையும் பானம் பண்ணுகிறவன் அவன் மனவாட்டி. ஆமென். அவருடைய சரீரத்திலே சரீரமா என்ன பண்ணுகிறான்? இருக்கிறான். அப்ப இன்றைக்கு புதிய ஏற்பாட்டிலே நம்மை கர்த்தர் மனவாட்டியாய் விவாகம் பண்ண வரப்போகிறார். எல்லாம் சத்தமா சொல்லலாம். ஆமென். முதல் காரியம் மனவாட்டி. யார் இவள்? வனாந்தரத்திலிருந்து வருகிற இவள் யார்? இவள் மனவாட்டி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது காரியம், இந்த மனவாட்டி என்கிற ஸ்திரீ எப்போது வனாந்தரத்திற்கு போனார்? யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 18வது வசனம். யாத்திராகமம் 13:18. சிவந்த சமுத்திரத்தின் வனாந்தர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். சிவந்த சமுத்திரத்தின் வனாந்தர வழியாய் சுற்றி போக பண்ணினார். தேவனுடைய ஜனம் எகிப்தை விட்ட பிறகு, எகிப்தை விட்டு வெளியிலே வந்த பிறகு சிவந்த சமுத்திரத்தை வந்து அடைகிறார்கள். சிவந்த சமுத்திரத்தை தாண்டின உடனேயே அவர்களுக்கு என்ன வந்துகிறது? வனாந்தரம். ரெண்டு காரியம். ஒன்று, எகிப்தை விட்டார்கள். இரண்டாவது, சிவந்த சமுத்திரத்தை கடந்தார்கள். இந்த இரண்டு காரியத்திற்கு அடுத்தபடியாய் என்னதான் இருக்கிறது? வனாந்திரம் இருக்கிறது. பாருங்க, எகிப்து தேசத்தில் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே விடுதலையானார்கள். ஆமென். சொல்லுங்கப்பா, சொல்லணும். இது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்படுகிற ஒரு அனுபவம், ரட்சிப்பு. ரட்சிக்கப்பட்ட பிறகு சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் அவர்கள் எல்லாரும் மோசேயினால் என்ன ஆனாங்களாம்? மோசேயினாலே இல்ல, 1 கொரிந்தியர் 10 ஞானஸ்தானம். சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் மோசேயினாலே என்ன பண்ணப்பட்டாங்களா? அப்போ பாவம் கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்ட உடனே இவர்கள் எங்கே வருகிறாங்க? அப்ப வனாந்தரம் எப்போது ஆரம்பிக்கிறது? நீ என்னைக்கு ரட்சிக்கப்பட்டையோ அன்னைக்கே உனக்கு. ஓசியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். நான் அவளுக்கு நயங்காட்டி அவளை வனாந்தரத்திலே அழைத்து கொண்டு போய். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, நாம் இப்ப எகிப்து கானான் தேசம் போகிறோம், போகிற வழி வனாந்தரமா தான் இருக்கும், வனாந்தரத்துல கொஞ்சம் கஷ்டத்தை என்ன பண்ணிக்கிங்க, சகிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லியிருப்பானா? யாருமே வந்துருக்கு. அவ பாருங்க, நயங்காட்டி அவர்களை வனாந்தரத்திற்கு
அப்ப கர்த்தருடைய ரட்சி இயேசுவை ஏத்துக்குங்க, உங்களை கொண்டு வரும். ஞானஸ்தானம் எடுத்திருப்பாடு என்ன வழி வருகிறது? அப்போ முதல் காரியம் மணவாட்டி, இரண்டாவது காரியம் அவருடைய பாதை எகிப்து டு கானான், வழி வனாந்தரம். வனாந்தரத்துல என்ன பண்றாரு? நடத்துறார். நீ வனாந்தரத்துல நடக்கும்போது உன்னை நடக்க சொல்லிட்டு உனக்கு மேல அவர் என்ன பண்றாரு? உனக்கு மேகமாகவும் அக்னியாகவும் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. உன்னை நடக்க சொல்லிட்டு அவர் சும்மா இல்லை, உன்னோடு கூட நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவரீர் என்னோட என்னோட அந்த வார்த்தையை சொல்லுங்களேன், கூட இருக்கிறீர், கூட இருக்கிறீர். ஆமென். யாக்கோபு சொல்லுகிறான், நான் நடந்த வழியிலே என்னோட கூட நடந்த கர்த்தர். முதல் காரியம், இவள் யார்? இவள் மணவாட்டி. இவள் எப்போது வனாந்தரத்துக்கு போனால் இவர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தா அடுத்து எங்க போயிட்டாவோ? வனாந்தரத்துக்கு போய்விட்டான். மூன்றாவது காரியம் உன்னத பாட்டு 6:8. ராஜஸ்திரீகள் 60 பேரும் மறுமனையாட்டிகள் 80 பேரும் உண்டு, கன்னியருக்கு தொகை இல்லை. என் புறாவோ என் முத்தமியோ ஒருத்தியே, அவள் தன் தாய்க்கு ஒரே பிள்ளை, அவள் தன்னை பெற்றவளுக்கு அருமையானவள். சரி, இங்கே பாருங்கள், 3 வகையான கூட்டத்தாரை சொல்லி இருக்கிறது. 60 பேர் 80 பேர் கன்னியருக்கு தொகை இல்லை என்று 3 கூட்டத்தார் இருக்கிறது. என் புறாவோ உத்தமியோ எப்பேற்பட்டவர்? ஒருத்தியே. இந்த 2 காரியத்தை விட்டுவிடுவோம். இந்த கன்னியர் என்கிறது தொகையில்லாத ஒரு கூட்டம். புதிய ஏற்பாட்டில 3 கன்னிகைகளை பற்றி பேசுகிறது. வெளிப்பாடு புத்தகம் 2 கன்னிகைகளை பற்றி பேசுகிறது. புதிய ஏற்பாட்டு புத்தகம் 3 கன்னிகளை பற்றி சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் புத்தகம் 2 கன்னிகைகளை பற்றி பேசுகிறது. இந்த புதிய ஏற்பாட்டிலே பேசுகிற இந்த 3 கன்னிகைகள்ல மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல புத்தி உள்ள கன்னிகை, புத்தி இல்லாத கன்னிகை, 2 கன்னிகளை பற்றி சொல்லுகிறது. புத்தி உள்ள கன்னிகைகள், இவர்களை கிரோனிமோஸ், கிரோனினால சொல்லில பார்க்கலாம் எல்லாரும், ஏன்னா அடுத்த பின்னால் அதை பற்றி பேசுறோம். கிரோனிமோஸ் எல்லாரும் சொல்ற சத்தமா. புத்தி இல்லாத கன்னிகளுக்கு மோரேஸ். இந்த 2 கன்னிகள் சுவிசேஷத்துல வர்றாங்க. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2வது வசனம். 2 கொரிந்தியர் 11:2. நான் உங்களை கிறிஸ்து என்னும் கற்புள்ள கன்னிகை. 3வது கன்னிகை யாரு? கற்புள்ள கன்னிகை. இவளுக்கு ஆக்னஸ். சொல்லுங்க, பெரும்பாலும் கத்தோலிக்கல் அநேகர் இந்த பேரை என்ன பண்ணிக்குவாங்க? சரி, புதிய ஏற்பாடு 3 கன்னிகைகளை பற்றி பேசுகிறது. இதுல கற்புள்ளவள் மணவாட்டி ஆகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சம்பவத்தை வருகை என்று சொல்லுகிறார்கள். நாம் பிறகு அதை குறித்து நாம் பார்க்கலாம். தேவன் வருகிற நேரத்தையும் காலத்தையும் குறித்து ஒருவரும் என்ன பண்ண முடியாது. ஆனா இந்த இடத்துல நடுராத்திரியில கர்த்தர் என்ன பண்றாரோ வர. சரி, இந்த கன்னிகை கற்புள்ளவள். இவள் என்னவாய் மாற வேணும்? உண்டத பாட்டு 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். என் பிரியமே என்று பூரண ரூபவதி, நீ பூரண ரூபவதி, பூரண ரூபவதி. பாருங்கள், இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு மணவாட்டி சபை என்று சொல்லுகிற நாம் மணவாட்டியாய் மாற வேண்டுமானால் என்ன ஆக வேண்டுமா? எல்லாரும் அந்த வசனத்தை வாசிக்கலாமா? என் பிரியமே நீ பூரண ரூபவதி, பூரண பூரண ரூபவதி. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் மணவாட்டி ரூபவதி அல்ல, பூரண பூரண ரூபவதியாய் மாற வேண்டும். வேதம் 4 காரியங்களிலே
ரூபவதி பூரணமாக வேண்டும் என்று புதிய ஏற்பாடு எதிர்பார்க்கிறது. கொஞ்சம் கவனிங்க. மணவாட்டி 4 காரியத்தில் பூரணமாக வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். நாம் பூரண ரூபவதியாய் மாற வேண்டுமானால் 4 காரியங்களிலே பூரணமாய் இருக்க வேண்டும். புதிய ஏற்பாடு சொல்லுகிற அந்த 4 காரியம் என்ன? முதல் காரியம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். 1 யோவான் 2. அவருடைய வசனத்தை கைக்கொள்கிறவர்களிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். அன்பிலே பூரணம். 2 கொரிந்தியர் 7:1. 2 கொரிந்தியர் 7:1. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த. பரிசுத்தத்திலே பூரணம், அன்பிலே பூரணம், பரிசுத்தத்திலே பூரணம். 3வது காரியம் கொலோசேயர் 4:12. நானே சொல்லிவிடுகிறேன். தேவ சித்தத்திலே பூரணம். கொலோசேயர் 4:12. அடுத்து யாக்கோப்பு 2:22. 2:22. விசுவாசத்திலே பூரணம். 4 காரியம். அன்பிலே பூரணம், பரிசுத்தத்திலே பூரணம், தேவ சித்தத்திலே பூரணம், விசுவாசத்திலே பூரணம். அப்ப இன்றைக்கு மணவாட்டி பிரியமே நீ பூரண ரூபவதி என்று சொன்னால் இவள் இந்த 4 காரியங்களிலே தன்னை பூரணமாக்கி கொள்ள இருக்க வேண்டும். இந்த 4 காரியங்களிலே எப்படி பூரணமாகிறது? இதற்கு பழைய ஏற்பாட்டிலே சாலமோன் ராஜா ஒரு காரியத்தை சொல்கிறார். நீதிமொழிகள் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 18வது வசனம். நீதிமொழிகள் 30:18. எனக்கு மிகவும் ஆச்சரியமானவைகள் 3 உண்டு. புத்திக்கு எட்டாதவைகள் என்று அங்கே சாலமோன் ராஜா 4 காரியங்களை சொல்லுகிறார். 1 ஆகாயத்திலே கழுகின் வழி. 2 கண்மலையின் மேலே பாம்பின் வழி. 3 நடுக்கடலிலே கப்பலின் வழி. 4வது ஒரு கன்னிகையை நாடின மனுஷனுடைய வழி. பிரியமே நீ பூரண ரூபவதி. நீ பூரணமாக வேண்டும் என்றால் 4 காரியத்திலே பூரணமாக வேண்டும். இந்த 4 காரியத்திலே பூர்ணமாகுதல் என்றால் என்ன? அதற்கு ஒரு வழியை சொல்லுகிறார். 4 காரியத்தை சொல்லுகிறார். கண்மலையிலே கழுகினுடைய வழி. ஆகாயத்திலே கழுகினுடைய வழி. இது பரிசுத்தத்திலே பூரணம். கழுகினுடைய வழி பரிசுத்தத்திலே பூரணம். 2 கண்மலையிலே பாம்பினுடைய வழி. இது தேவ சித்தத்திலே பூரணம். கண்மலையின் மேலே பாம்பினுடைய வழி தேவ சித்தத்திலே பூரணம். 3வது நடுக்கடலிலே கப்பலுடைய வழி. இது விசுவாசத்திலே பூரணம். நடுக்கடலிலே கப்பலின் வழி விசுவாசத்திலே பூரணம். 4வது ஒரு கன்னிகையை நாடின மனுஷனுடைய வழி. இது அன்பிலே பூரணம். இந்த 4 காரியத்துல பூரணமாக வேண்டும். முதல் காரியம் ஆகாயத்திலே கழுகினுடைய வழி. இந்த கழுகு உபாகம புத்தகம் 32:11 கழுகு தன் குஞ்சுகளை பழக்குவிக்கும் வீதம் வித்தியாசமானது. கழுகு தன் குஞ்சுகளை பறக்குவிக்கும் விதமானது வித்தியாசமானது. எல்லா பறவைகளை பார்க்கிலும் இந்த கழுகு வித்தியாசமான முறையில் பறக்குவிக்கிறது.
கழுகு உயரத்திலே கூடு கட்டுகிறது. குஞ்சுகள் கொஞ்சம் பெரிதான உடனே இந்த குஞ்சுகளை சுமந்து கொண்டு இந்த கழுகு பறக்க ஆரம்பிக்கும். உயரமாய் போன உடனே அந்த குஞ்சுகளை விட்டு விலகிடும். அந்த குஞ்சுகள் அங்கிருந்து பறக்குமா பறக்காதா? பறக்காது. கஷ்டப்பட்டு என்ன பண்ணும்? பறக்கும். இந்த குஞ்சு முடியாத ஒரு சூழ்நிலை வருகிற பொழுது மறுபடியும் வந்து அதை தாங்கிக் கொள்ளும். ஆமென். இதுதான் கழுகு குஞ்சுகளுக்கு என்ன பண்ணுதான்? பழக்க வைக்கிறது. கஷ்டம்தான். சாதாரண நிலைமையில் என்ன பண்ண குஞ்சுக பறக்க கற்றுக் கொடுக்காது. இரண்டாவது காரியம் மத்தேயு 24:28 பின்னம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். கழுகுகள் வரும். பின்னம் எங்கேயோ அங்கே கழுகுகள் என்ன பண்ணுமா? வரும். ஆகாரம் எங்க இருக்குதோ, தன்னுடைய ஆகாரம் எங்க இருக்கிறதோ அங்க என்ன பண்ணும்? கழுகுகள் ஆமென் வரும். பாருங்க, கடந்த நாள் கூட காமிச்சேன். ரத்தன் டாட்டா தன்னுடைய உடம்ப என்ன பண்ணாரு? 5000 குண்டா வெட்டி கழுகுக்கு. அது பெர்சியர்களுடைய ஒரு காரியம் இருக்கட்டும். அப்ப பிணம் தன்னுடைய ஆகாரம் இருக்கிற இடத்திற்கு கழுகு என்ன பண்ணிடும்? யாரும் போய் என்ன பண்ண தேவையில்லை, சொல்ல தேவையில்லை. கர்த்தருடைய சபையில் இன்னைக்கு ஆகாரம் இருக்குன்னா யாரும் வெள்ளிக்கிழமை கூட்டம் இருக்குன்னு என்ன பண்ண தேவையில்லை. நீங்களும் தானே என்ன பண்ணிடலாம். பிணம் எங்கேயோ கழுகு என்ன பண்ணுமா? வரும். அடுத்தது யோபு 39:27 கழுகு உயரமான இடத்துல என்ன பண்ணுமா? கூட்டை கட்டும். அடுத்து கழுகு ஏசாயா 40:31 தன்னுடைய பலனை திரும்ப புதுப்பித்துக் கொள்ளும். தன்னுடைய பலனை திரும்ப என்ன பண்ணுமா? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார். கடைசியாக யோபு 39:30 அதன் குஞ்சுகள் அதன் ரத்தத்தை பாருங்க. கழுகு தன்னுடைய குஞ்சுகளுக்கு ஆகாரம் வெளியிலே போய் குஞ்சுகள் தேட முடியாத நிலையில கூட்டிலே இருக்கும். அதனுடைய குஞ்சுகள் அதனுடைய மார்பை கொத்துகிற பொழுது என்ன வரும்? ரத்தம் வரும். அந்த ரத்தத்தை குஞ்சுகள் என்ன பண்ணும்? குடிக்கும். அதன் குஞ்சுகள் அதன் ரத்தத்தை உறிஞ்சு குடிக்கும். தன்னுடைய குஞ்சுகளுக்காக தன்னுடைய ரத்தத்தை என்ன பண்ணுகிறது? நான் என் ரத்தத்தை கொடுக்கிறதுனால 4-5 குஞ்சுகள் என்ன கழுகுகள் பூமியில அதுக்காக கழுகு என்ன பண்ண? வேதனை வலியை சகித்துக் கொள்ளும். கர்த்தரோ நோர்க்க சித்தமானார். அவரோ தம்முடைய சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் என்ன சிஸ்டர் நீடித்த நாளாய் ஏசு ஏங்க கத்தல ஐயோயோன்னு வலிக்கு? அவர் கல்வாரியிலே சிலுவையிலே இருந்து யாரை பார்க்கிறார்? சொல்லுங்களேன். கையூக்கே சொல்லாமே. என்னை பார்த்தபடியினாலே எனக்காக ரத்தத்தை சிந்துகிற பொழுது அந்த வேதனையை இயேசு தனக்குள்ளே அடக்கிக் கொண்டார். நான் இன்றைக்கு மரிக்கிறதுனால இன்றைக்கு பாண்டிச்சேரியில இத்தனை பேர் கிறிஸ்தவனாக இருப்பான். ஆமென். தன் குஞ்சுகளுக்காக என்ன பண்ணுகிறது? நான் கடந்த பைபிள் ஸ்டடியில் சொன்னேன். மகா ஞானம் உள்ளவைகள் செலந்தி அந்த செலந்தி கூட்ட விட்டு வெளியில அங்க இருக்கும். முட்டை போட்டு குஞ்சு பொரிச்ச உடனே சிலந்தியினுடைய குஞ்சுகள் அங்க தாயைத்தான் கடிச்சு சாப்பிடும். அப்ப அந்த தாய் நினைச்சுக்கும், நான் சாகிறதுனால என்னுடைய குஞ்சுகள் எல்லாம் உயிரோடு இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா.
அப்ப கழுகு தன் குஞ்சுகளுக்காக ஜீவனை என்ன பண்ணுகிறது? ஆமென். கிறிஸ்து நமக்காக சிலுவையில் இன்னைக்கு நாம் எத்தனை பேருக்காக பிரயாசப்படுகிறோம்? எத்தனை பேருக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம் சொல்லியிருக்கிறோம்? பாடுபடாம ஆத்துமாட்டில் என்ன ஆகாது? ஆத்துமாட்டில் என்ன பண்ண முடியாது? எங்கேயோ போய் என்னமோ உங்களுக்கு செய்யுங்க. அவங்க இங்க வர வேணுங்கிற அவசியம். நீங்க எங்கேயோ வேலை செய்றீங்களா, அங்க ஒரு நோட்டீஸ் கொடுங்க, ரட்சிக்கப்படட்டும். நாம் செய்கிற காரியத்தினுடைய பலனை ஒரு நாளிலே மத்திய வானத்திலே தேவன் நமக்கு கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் இங்க வரணுங்கிற அவசியம் இல்லவே இல்லை. எங்கேயோ போயிட்டு போறாங்க. ஆனா இயேசுவை ஏற்றுக்கொள்ள அப்பேற்பட்டவர்களுக்காக நாம் பிரயாசப்படுவோம். ஆமென். கழுகு முதல் காரியம், ஆகாயத்துல கழுகினுடைய ஸ்தோத்திரம். மூன்றாவது காரியம், இரண்டாவது காரியம், நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அவையாவன ஆகாயத்தில் கழுகினுடைய வழியும் கண்மலையின் மேல் பாம்பினுடைய வழியும். கழுகினுடைய வழி முடிஞ்சதுல, கழுகு கூட்ட உயரமா கூட்ட கட்டும், தன்னுடைய ரத்தத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கும். இரண்டாவது, கழுகு எந்த மற்ற பறவைகளோடு கூட சேராது. கழுகு மற்ற பறவைகளோடு என்ன பண்ணாது? சேராது. ஒவ்வொரு பறவைக்கும் ஒரு சில குணங்கள் உண்டு. புறா தன்னுடைய ஜோடிய ஒரு நாளும் மாத்திக்காது. கழுகு மற்றவர்களோடு என்ன பண்ணாது? மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளும். நீ தேவனுடைய பிள்ளை. உலகத்துக்கும் உனக்கு என்ன இருக்கக்கூடாது? இப்பிரபஞ்சத்தினுடைய வேஷம் தெரியாமல், இப்பிரபஞ்சத்தோடு கூட ஐக்கியம் இல்லாமல் பழகிறது தப்பில்லை. நான் சொல்லுகிறது புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் நமக்கு என்ன, உலகத்துக்கும் நமக்கு என்ன இருக்க வேண்டும்? ஒரு வித்தியாசம் இருக்க வேண்டும். பாருங்க, எசேக்கியேல் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் என்னங்க? 12ஆம் வசனம். நான் தங்களை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று அவர்கள் அறியும்படிக்கு எனக்கும் அவர்களுக்கும் அடையாளமாய் எனக்கும் பாருங்க, எல்லாரும் சொல்லமா, எனக்கும் ஆண்டவருக்கும் இடையில ஒரு அடையாளம் எனக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்திருக்கிறார். என்ன அடையாளம்? ஓய்வு நாள். ஓய்வு நாள் கர்த்தர் உனக்கு கொடுத்த அடையாளம். அந்த ஓய்வு நாளை ஆசரிக்க உனக்கு விருப்பம் இல்லை என்று சொன்னால் நீ எதை தூக்கி போட்டுட்டான்னு அர்த்தம்? அடையாளத்தை தூக்கி போட்ட. ஓய்வு நாள ஒருபோதும் நீங்கள் அசட்டை பண்ண வேண்டாம், இருக்கட்டும். அடுத்ததாக என்ன பார்த்தோம்? கண்மலையின் மேலே பாம்பினுடைய. இந்த பாம்புக்கு கையும் இல்லை, காலும் இல்லை. பாம்புக்கு எதையும் பிடிக்க முடியாது. எதையும் என்ன பண்ண முடியாது? பிடிக்க முடியாது. அதனாலதான் பாம்பு முழுவதுமா தன்னோட வயிற்ற எதுல ஏறுதோ அதுல சாஞ்சு கொள்ளும். மரத்துல ஏறுது, மரத்துல ஏறுது. முழு உடலும் அந்த மரத்துல சார்ந்து இல்லை என்றால் கீழே விழும். அப்போ பாம்பு என்ன பண்ணினாலும் எங்க ஏறினாலும் தன்னுடைய வயிற்றுனால உடம்புனால இருக்கிற காரியத்தை என்ன பண்ணி கொள்ளும்? சார்ந்து ஜீவிக்கிற ஒரு அனுபவம். ஆமென். கண்மலையின் மேல பாம்பினுடைய வழி என்ன வழி? சார்ந்து ஜீவிக்கிறோம். கர்த்தரை சார்ந்து ஜீவிக்கிற ஒரு வழி. ஆமென். தேவ சித்தத்தை சார்ந்து ஜீவிக்கிற வழி. இது கர்த்தருடைய சித்தமா? அதுல சார்ந்து இருக்க வேண்டும், அதுல செய்ய வேண்டும். அதுதான் பாம்பினுடைய வழி. ஆமென். இரண்டாவது, பாம்பினுடைய வழி கர்த்தரை என்ன பண்ணுகிறது? சார்ந்து ஜீவிக்கிறது.
சங்கீத புஸ்தகம் 94 சங்கீதம் 18வது வசனம். என் கால் சறுக்குகிறது என் கால் சறுக்குகிறது என்று சொல்லுகிற பொழுது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. கர்த்தருடைய கிருபை. ஆமென். பாருங்கள், ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 31வது வசனம். அவன் வெனியேலை கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று. சுளுக்கினாலே நொண்டி நொண்டி நடந்தான். இதுதாங்க ஒரு மனுஷன் வெனியேல் என்றால் தேவனை முகமுகமாய் சந்தித்த தேவனை முகமுகமாய் சந்தித்த ஒருவன். அவனுடைய நடை எப்படி இருக்குதான்? முதல் எப்படி நடந்தான்? நேரா நடந்தான். இன்னைக்கு எப்படி நடக்கிறான்? சொல்லுங்களப்பா. நொண்டி நொண்டி. கர்த்தரை சந்தித்த பிறகு பாருங்கள், இவனுடைய வாழ்க்கையில 2 காரியம் நடக்கிறது. ஒன்று, சூரியன் சொல்லு, சூரியன் உதயமாச்சா அஸ்தமாச்சா? உதயமாயிற்று. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல சூரியன் மறைந்தது. இந்த 32ஆம் அதிகாரத்தில் சூரியன் உதயமாயிற்று. ஏறக்குறைய 20 வருடம் ஆவிக்குரிய இருளிலே இருந்தான் சூரியன். என்னால் இந்த 20 வருடத்துல உதயமாகவில்லை. இந்த 20 வருடம் ஆவிக்குரிய ஒரு இருள். இன்றைக்கு சூரியன் உதயமாகிறது. கர்த்தரை காண்கிறான். எப்படி நடக்கிறான்? இது கர்த்தருடைய பிள்ளைகளுடைய அனுபவம். நீ தேவனை இந்த இடத்திலே காண்பாயானால் உன்னுடைய நடை என்ன பண்ண வேணும்? மாற வேணும். உன்னுடைய நடை. நான் நொண்டி நொண்டி நடக்கிறதில்ல. எப்படி சொன்னா, நான் நொண்டி நொண்டி நடக்கிறேன். ஆண்டவரே, நீர் என் கரத்தை என்ன பண்ண வேணும்? பிடிக்க வேணும். ஒருவேளை நீர் என் கரத்தை பிடிக்காமல் போனால் நான் என்ன ஆயிடுவேன்? கீழே விழுவேன். அதுதாங்க நொண்டி நடக்கிறது. எனக்கு என்ன இல்லை? சரீரத்தில் பலன் இல்லை. ஆகையினாலே நான் உம்முடைய கரத்தை பிடிக்க வேண்டும், அல்லது நீர் என்னுடைய கரத்தை பிடிக்கும். நானே எல்லாத்தையும் சாதிச்சிருவேங்கிறது இல்லை. கர்த்தரை கண்டவன் அடுத்ததாக தன்னுடைய நடையை என்ன கொள்கிறான்? மாற்றிக் கொள்கிறான். இன்னொரு வாரம் சொல்றோம். மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். பின்பு அவர்கள் ஏரோதினிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள். இயேசுவை கண்ட பிறகு எந்த வழியா போறாங்க? தாங்கள் வந்த வழியாய் என்ன பண்ணல? போகல. வேறு வழியாய். நீ கர்த்தரை கண்ட பிறகு, கர்த்தரை ஆராதித்த பிறகு போகும்போது எந்த வழியில போகணும்? வந்த வழியில. நீ இவ்வளவு நாளாய் எப்படி வந்தையோ அந்த காரியம் உன்னுடைய வாழ்க்கையில சொல்லுங்களேன். முதல்ல ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால கோபம் வந்தா சட்டுன்னு ஏதோ ஒரு வார்த்தை என்ன பண்ணுவோம்? ஒரு கெட்ட வார்த்தை சொல்றேன்னு வச்சுக்கணும். இன்னைக்கு கர்த்தரை பார்த்திருப்பாடு அந்த வார்த்தை வாயில வரக்கூடாது. ஆமென். வலியை என்ன பண்ணிக்கொள்ள வேணும்? வலி என்ன பண்ண வேணும்? வலியை மாற்ற வேணும். ஆமென். இல்லைங்க, நாங்க வந்த வழி தான் ஷார்ட்டா இருக்குது, அதுல என்ன பண்றோம்? பாருங்க, இன்னொரு யோவான் சுவிசேஷம் கடைசி அதிகாரம் 18வது வசனம். நீ இளவயதுள்ளவனா இருந்தபோது உன்னை நீயே அரை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயது உள்ளவன் ஆகும்போது, நீ முதிர் வயது வயசல் ஆவிக்குரிய அனுபவத்திலே வளரும் பொழுது, ஆவிக்குரிய அனுபவத்திலே நீ வளரும் போது, அங்க சரீர பிரகாரமான வயசு இல்லை. ஏற்கனவே பேதறியார் தான், வயசானவன் தான். நீ முதிர் வயது உள்ளவன் ஆகும்போது
கைகளை நீட்டுவான். கையை நீட்டுவ, வேறொருவன் வேறொருத்தன் உன் அறையை அறைய கட்டுவான். உனக்கு இஷ்டம் இல்லாத இடத்துக்கு அவன் உன்னை என்ன பண்ணுவான்? உனக்கு இஷ்டம் இல்லை, ஆனா அது அவருக்கு இஷ்டம். அந்த இடத்துக்கு என்ன பண்ணுவான்? அப்ப இன்னைக்கு உதாரணத்துக்கு சொல்றேன், மறுபடியும் போச்சுக்காதுங்க. வெள்ளிக்கிழமை ஜெபம் உனக்கு வர்றதுக்கு இஷ்டம் இஷ்டம் இஷ்டம். இது புரியுதுக்கா சொல்றேன், இஷ்டம் இல்லை. நீ முதிர் வயதாகிறவன்னு சொன்னா ஆவியானவன் நிறைய என்ன பண்ணுவாரு? கட்டுவாரு. உனக்கு இஷ்டம் இல்லாத இடத்துக்கு பாப்பா. ஏன்? அது அவருக்கு அவருக்கு இஷ்டம். பாருங்க, இன்னைக்கு மூன்றாவது காரியம், எத்தனாவது காரியங்க? இரண்டாவது காரியம், கண்மலையின் மேலே பாம்பினுடைய வழி தேவ சித்தத்திலே நடக்கிற காரியம். மூன்றாவது காரியம் நீதிமொழிகள், நடுக்கடலில கப்பலுடைய வழி. இது விசுவாசத்தில பூரணம். கப்பல் போகிறது கடல்ல, அங்க எந்த பாதையும் பாதையே இல்லை. யார் ரோடு போட்டாங்க? ரோடு போட்டுக்கிறாங்களா? கட்டமைக்கப்படாத ஒரு பாதை. அந்த பாதையும் மனதெல்லாம் இருக்கிறதே தவிர கடல்ல அந்த பாதை இல்லைங்க. பாதை ரோடு இல்லை. இவனை என்ன பண்றான்? நம்மளே போட்டுட்டு போகிறதா. இப்படித்தான் போகணும்னு பாருங்க. ஆறு ஓடுது கடல்ல ஆறு ஓடுது. கடல்ல வெந்நீர் ஆறு, சுடுதண்ணி ஆறு கூட. இதுல மாட்டிட்டா கப்பலை போட்டு பரட்டி எடுத்துரும். தண்ணியிலே தண்ணி ஓடுது. ஆனா இதுக்கெல்லாம் விலகி போக அவனுக்கு என்ன இருக்குது? அவனுக்கு ஒரு பாதை இருக்கு. இப்படி போனா போய் சேர வேண்டிய துறைமுகத்துக்கு சொல்லுங்க. எந்த கப்பலாவது மாறி போயிட்டு சிங்கப்பூர் போறதுக்கு நாங்கள் மலேசியா போயிட்டு அந்த அவர் மானிச்சுக்குங்கன்னு சொல்றாங்களா? சரியா என்ன பண்றான் பாருங்க. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாய் இருந்தாலும் கடும் காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானால திசை திருப்பிடும். கப்பல் எவ்வளவு பெருசா சொல்லுங்க? கப்பல் மகா பெரியது. ஆனா அந்த திசை திருப்புகிற அந்த சுக்கான் அதை விடவோ பெருசு. அது மகா. இந்த சிறிய சுக்கான் பெரிய கப்பலுடைய திசையை என்ன பண்ணுகிறது? இன்னைக்கு நீங்க எல்லாம் கப்பல். எல்லாரும் நம்ம எல்லாம் யாரு சொல்லுங்கப்பா? எல்லாரும் கப்பல். அது சாதாரண கப்பல் இல்ல. பெரிய கப்பல் எதுங்க? ஆபிரகாம் லிங்கன் கப்பல். உலகமே என்ன பண்ணிட்டு இருக்குது? அவ்வளோ பெரிய கப்பல், ஊரே கப்பலா இருக்கு. சரி, நம்மளாம் பெரிய கப்பல். ஆமேன் சொல்லுங்களேன். இந்த பெரிய கப்பலை எங்கேயோ போகுது. பெரிய கப்பல் என்ன பண்ணுங்க? எங்கேயோ என்ன பண்ணிட்டு இருக்குது? போயிட்டு இருக்குது. இந்த கப்பலுக்கு ஒரு சிறிய சுக்கானும் இருக்குது. சிறிய சுக்கான். அந்த சுக்கான்னு திடீர்னு பேசு. இன்னைக்கு வேத பாடம். எவ்வளவு பெரிய வார்த்தை! சின்ன ஒரு வார்த்தை. ஆமா, திசை என்ன பண்ணிக்க வேணும்? திருப்பு. இதுதாங்க போகிற காரியத்தை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் என்ன பண்ணுவார்? கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆமென்.
இன்னைக்கு ஒரு தேவன் சொல்லுகிற பெரிய பெரிய காரியங்கள், சின்ன சின்ன காரியங்களுக்கு கீழ்ப்படிய நம்முடைய இருதயத்தை ஒப்பு கொடுங்க. ஸ்தோத்திரம். தேவன் ஒரு பெரிய காரியத்தை என்ன பண்ணல, உன்னிடத்துல என்ன பண்ணல, கேட்கல. பாருங்க, அவன் சொல்றான், வேலைக்காரன், ஏப்பா நாகமானே, அந்த தீர்க்கதரிசி பெரிய காரியத்தை சொன்னா என்ன பண்ணிருப்ப, செஞ்சிருப்ப. சின்ன காரியம் தானே, அது செய்யறதுக்கு நமக்கு என்ன இல்லை, மனசு. கப்பலின் வழி விசுவாசத்தினுடைய வழி. ஆமென். அடுத்து 4வது காரியம், ஒரு கன்னிகையை நாடின மனுஷனுடைய வழி. இது அன்பிலே பூரணம். ஸ்தோத்திரம். அன்பின் ஒன்று இருந்தா அந்த கன்னிகை எங்க இருந்தாலும் என்ன பண்ணிடுவோம், என்ன சொல்லுங்க, எங்க இருந்தாலும் போயிடும், தேடி பிடிச்சி போயிடும். அதுக்கு தேவை பணம் காசு இல்லை, அவன் இருதயத்தில் அவன் மேல இருக்கிற அன்பு. பாருங்க, ஆதியாகமம் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 20வது வசனம். ஆதியாகமம் 29:20. அந்தபடியே யாக்கோபு ராகேலுக்காக 7 வருஷம் வேலை செய்தான். அவள் பேரில் இருந்த பிரியத்தினாலே அந்த 7 வருஷம் அவனுக்கு கொஞ்ச நாளாக 7 வருஷம் எப்படி இருக்குதா, நாள் போனதே தெரியல. ஏன் தெரியல? ராகேல் மேல இருக்கிற பிரியம். நமக்கு நாள் போகல, நேரம் போகலைன்னா நமக்கு என்ன அர்த்தம்? பாருங்க, எபேசியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 25வது வசனம். புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூறுங்கள். அப்ப கிறிஸ்து நம்ம மேல அன்பு கூறுகிறார், நாம் அவர் மேல என்ன பண்ணுகிறோம், அன்பு கூறுகிறோம். அப்படி அன்பு கூர்ந்தா நேரம் போறது சொல்லுங்க, தெரியுமா தெரியாதா? தெரியாது. அப்ப யாரும் நினைக்க மாட்டோம். சரி, கிறிஸ்துவின் மேலே அன்பு. ஆமென். இது அன்பிலே பூரணம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? தேவன் இவ்வளவாய் என் மேலே அன்பு கூர்ந்தார். இன்னைக்கு தேவன் மேலே இருக்கிற அன்பு உன்னை என்ன செய்ய தோணுது? கிறிஸ்துவுக்காக ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம என்ன பண்ண வேணும், செய்ய தோணுதான். உன் பிரச்சனை பெருசா இருந்தா அதே பாரு, கிறிஸ்துவின் அன்பு இருந்தா உன் பிரச்சனை என்ன ஆகாது, பெருசா தெரியாது. அன்பிலே பூரணம். இந்த 4 காரியத்துல பூரணமானவன், பூரண ரூபவதி, மணவாட்டி. ஆமென். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இந்த 4 காரியம் இருக்கட்டும். எல்லாம் செஞ்சுப்போம்.